இந்த ஆண்டில் நம்முடைய பள்ளியில் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்றவர்கள் எவ்வளவு சதவிகிதம், அவர்களுடைய தேர்ச்சி எப்படி இருக்கின்றது, இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் யார், தேர்ச்சி பெறாதவர்கள் யார் என்கின்றதாம் எல்லாமே கணக்கின்ற ஒரு விழாவாக இந்த ஆண்டு விழா நடைபெறுகின்றது. அப்படி பார்க்கின்ற நேரத்தில் இந்த ஆண்டு முதற்கொண்டு பல நிகழ்ச்சிகள் நடந்தது. இந்த பள்ளி முன்னேற வேண்டும் என்று நினைத்து இரவும் பகலுமாக இந்த பள்ளியில் பணியாற்றிய இந்த பள்ளியினுடைய முதல்வர்கள் அவர்கள், இந்த பள்ளியிலே பணியாற்றிய அனைத்து ஆசிரியர்களுடன் மிகவும் பெருமையோடு பாராட்டுவது என்னுடைய சிறந்த கடமை. ஏனென்றால் இந்த பள்ளியில் நாங்கள் என்ன நினைத்தையோமோ அது எல்லாமே முடித்தோம். இதில் சில குறைகள் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட குறைகளும் நீங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இங்கே உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டில் நடைபெற்றுகின்ற இந்த குறைகளை நீங்கள் இந்த விழா முடிந்த பிறகு கூட என்னென்ன செய்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்கின்ற ஒரு உங்களுடைய மேலான அபிப்பிராயத்தை நீங்கள் தர வேண்டும் என்று நான் மிக மெத்த பணிவோடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். முக்கியமாக இந்த கடந்த 10 நாட்களாக ஆண்டு தேர்வு முடிந்த பிறகு ஆண்டு தேர்வுக்கு எந்த விதமான புத்தகம் இல்லாமல் தனியாக இந்த 10-12 நாட்கள் காலையில் இருந்து சாயந்தரம் வரையும் நம்முடைய ஆசிரியர்கள் அனைவரும் முழு மூச்சுடன் தங்களுடைய எல்லாவற்றையும் மறந்து இரவும் பகலுமாக இங்கே பாடுபட்டார்கள். இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெற்று வருவதற்கு மிக முக்கியமான நம்முடைய ஆசிரியர் பெருமக்களையும் ஒவ்வொருவராக நான் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, முக்கியமாக இந்த பள்ளி வளருவதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இங்கே நீங்கள் பெரும் திரளாக வந்திருக்கிறீர்கள். இதுபோலவு நீங்கள் உங்களுடைய வருகை இங்கே வந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு லட்ச ரூபாய் எனக்கு கொடுத்தாலும் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ அப்படியாக நீங்கள் இங்கே வந்திருக்கிறது எனக்கு மிகவும் மெத்த அன்பாக மிகவும் பெருமையாக இருக்கின்றது. இதில் நான் என்ன சொல்லுவது என்றால், இங்கே நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரலையும் பார்த்துன்னு இருக்கிறேன். நீங்கள் யார் வருகிறீர்கள், யார் படிக்கிறீர்கள், படிக்காத மாணவர்கள், இந்த 350 மாணவர்களில் படித்தவர்கள் யார், படிக்காதவர்கள், அவர்கள் எந்த பாடத்தில் எந்த குறிப்பிட்ட ஆசிரியர்கள் எப்படி அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் நீங்கள் சந்தோஷமாக பின்தொடர்ந்து எங்களை ஊக்குப்படுத்துவதற்கு ஊக்கம் தந்ததற்கு நான் மிகவும் பாராட்டுகின்றேன். அது மட்டுமல்ல, இன்னும் இந்த பள்ளியில் நீங்கள் இதுவரையிலையும் பார்த்தது இந்த பள்ளியினுடைய ஒரு பக்கம்தான். பள்ளியினுடைய மறுபக்கம் இருக்கின்றது. அதாவது வருங்காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு இன்னும் பல சிறப்பான நிகழ்ச்சிகள் நடத்தி இந்த பள்ளியானது இங்கே படித்தவர்கள் இந்த மாவட்டத்தில் இந்த உலக அளவிற்கு ஒரு சமமான கல்வியை தர வேண்டும் என்று நாங்கள் பாடுபட்டிருக்கின்றோம். அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற முதல்வர் அவர்கள், இங்கே பணியாற்றுகின்ற ஒவ்வொரு ஆசிரியருடைய பணியும் மிக சிறந்ததாக இருக்கின்றது. அவர்களை எல்லாரையுமே பாராட்டி இந்த நல்ல நேரத்தில் பெரும் திரளாக இங்கே வந்திருக்கின்ற அனைவரையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக நம்முடைய வள்ளலார் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் திரு சிவபிரகாசம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தந்தை இந்த பள்ளி இங்கே வருவதற்கு மிகவும் பாடுபட்டவர். நம்மளுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்து இந்த பள்ளியினுடைய முன்னேற்றம் அவர் பள்ளியினுடைய சொந்த முன்னேற்றமாக கருதி மிகவும் பாடுபட்டவர். அவர் இங்கே வந்ததற்கு
அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் அவருடைய தந்தைக்கும் நான் கடமைப்பட்ட இருக்கின்றேன். அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தலைவர் திரு வேணுகோபால் அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே குறிப்பிட்டார்கள், நம்முடைய எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக எங்களுடைய மருமகன் வந்திருக்கிறார்கள். ஸ்டேட் பேங்கில் ஸ்ரீதர் என்றவர் பணியாற்றி இந்த நிகழ்ச்சிக்காக அவர் பெங்களூரிலிருந்து வந்திருக்கிறார். அவரும் குடும்பத்துடன் வந்திருக்கிறார். மற்றும் வேலூர்லேருந்து எங்களுடைய சொந்த அக்கா அவருடைய மகளான திருமதி சாந்தி மறுபடியும் அவர்களுடைய கணவருடன் வந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். கடைசியாக இங்கே வந்தவர்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை மீண்டும் மீண்டும் வணங்கி உங்களுடைய வருகையை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.